இன்றைக்கி என்னுடைய சேமிப்பு எப்படிலாம் நான் சேமிக்கிறேன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு ரூபாயா இருந்தாலும் சரிங்க, இல்லை 50 ரூபாயா இருந்தாலும் சரி, அந்த காசு நம்ம இப்போ ஒரு மளிகை கடைக்கு போய்ட்டு மிச்சமாகுதுன்னு நினச்சிக்கோங்க. அது அப்படியே ஒரு இடத்துல டிவி பக்கத்துலேயோ ஃப்ரிட்ஜ் மேலேயோ அப்படி வைக்காமல் ஒரு சின்னதாக ஒரு உண்டியல் வச்சு அந்த காயின்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நமக்கு ஒரு ஒரு திடீர்னு ஒரு 100 இல்லை ஒரு 200 தேவைப்படுதுன்னு நினச்சிக்கோங்க. டக்குன்னு உண்டியல்லேருந்து நீங்கள் எடுத்து அந்த செலவை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சிங்கன்னா அந்த காயின்ஸ் எல்லாம் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா, முக்கியமாக சொல்கிறேன், குழந்தைங்க இருக்காங்கன்னா காயின்ஸை கண்ட இடத்துல போடவே போடாதீங்க. ஏன்னா அது நிச்சயமாக பிரச்சனையில் தான் முடியும். குழந்தைங்க எடுத்து வாயில் போட்டாங்களோ, இல்லை குழந்தைங்க அதை தூக்கி வெளியே எங்கேயாவது போட்டாங்கனாலும் அது நமக்கு பிரச்சனை. அதில் முடிஞ்ச அளவுக்கு காயின் ஒரு உண்டியல் போட்டோ, இல்லை உங்களுக்கு வீட்டில் ஏதாவது பர்ஸ் ஏதாவது வச்சுருப்பீங்களா, அதில் போட்டு சேமித்து வைக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொண்டு வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது செலவு கணக்கு எழுதி வைக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பட்ஜெட் போடும்போது நம்ம வரவு இவ்வளோ தான், இதுக்குள்ளே செலவு பண்ணணும், இதுக்குள்ளே மிச்ச காசை நம்ம சேமிக்கணும் அப்படின்றது பட்ஜெட் கணக்கு நீங்கள் எழுதினா தான் தெரியும். செலவு கணக்கு நீங்கள் வரவு செலவு கணக்கு எழுதி வச்சிங்கன்னா தான் இந்த மாதம் இவ்வளோ செலவாயிருக்கு, இந்த மாதம் இவ்வளோ சேமிக்கணும், இந்த மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு வெளியே செலவாக போகுதுன்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் சேமிக்க முடியும் மிச்ச காசு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, வரவு செலவு இப்போ தான் நீங்கள் தொடங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு 2-3 மாதம் எழுதி பழகுங்க. அப்படி எழுதி பழகுனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இவ்வளோ காசு செலவாகுதான் நமக்கே ஷாக்காகிற அளவுக்கு காசு நிறைய செலவாகும். அதனால தான் சொல்கிறேன், அந்த காசை நீங்கள் எப்படி அடுத்ததில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதையும் நீங்கள் அப்போ தான் அதை ஒரு பிளான் போட்டு சேமிக்க முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் வரவு செலவு கணக்கு மோஸ்ட்லி எழுதி பழகுங்க. உண்டியல் சேமிப்பு தானேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, இதில் என்ன அப்படி சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்களும் பழகுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் கவுளி கூட அடிக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உண்டியல் சேமிப்பழகி பண்ணுங்க. அப்படியே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்களே கேட்பாங்க, எனக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்ட்டு. என் குழந்தைக்கு நான் அப்படி தான் பழகுறேன். நான் ஒரு ரூபா 2 கொடுக்குற காசை என் மகன் அப்படியே உண்டியலில் எடுத்து போட்டு சேமித்து வைப்பேன். நான் அவனுக்கே தெரியாமல் அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய காயின்ஸ் எடுத்து போட்டு வைப்பேன். ஒரு மாதம் 2 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் சந்தோஷப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால சொல்கிறேன், ஒரு சின்ன நல்ல பழக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பழகி கொடுத்தோம்னா அந்த ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு அந்த பழக்கம் இன்னும் ரெட்டிப்பாகுமே தவிர கம்மியாகாது. சேமிக்கிற பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குழந்தையிலேருந்தே வந்துடும். நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உண்டியல் சேமிப்பு பழகுங்க. மந்த்லி பட்ஜெட் போடுங்க. நான் எப்பயுமே சொல்கிறது, நம்ம சேனலோட பேரே அதுதான், சேவிங் மந்த்லி பட்ஜெட். மந்த்லி ஒரு பட்ஜெட் போட்டு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நிறைய சேமிக்க முடியுங்க. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் காய்கறி வாங்குறீங்கன்னா, பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சந்தை இருக்குன்னா அங்கே போய் காய் வாங்குங்க. 2 காயும் ஒன்றே தான், டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. என்ன அங்கே 20 ரூபாய்க்கு விற்கிற 1/2 கிலோ கத்திரிக்காய் இங்கே 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இங்கே சந்தையில் வாங்கும்போது நமக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்ற பட்சத்தில் எதுக்கு போய்கிட்டு அவ்வளோ காசு அங்கே கொடுத்து வாங்கணுன்றதையும் கொஞ்சம் யோசிங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் எந்தெந்த கடைகள் இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குடும்ப தலைவியும் அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஆவின் பூத் கடை இருக்குன்னா அங்கே பால், நெய், பிள்ளைகளுக்கு பன்னீர், இல்லை பால் பவுட்ரு எல்லாம் வாங்குறதுக்கு அங்கே மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் சந்தை போடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாரமாக மாதமான்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஒதுக்கி நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சீப்பாக கிடைக்குன்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிக்கன் மட்டன் கடையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். நமக்கு தெரியுன்ற பட்சத்தில் நம்ம வீட்டுக்காரங்க வெளியே போகும்போது இந்த கடையில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சீப்பாக கிடைக்கிறதுனால அந்த பொருள் ரொம்ப மட்டம்னு மட்டும் நினைக்காதீங்க. சந்தையில் கிடைக்கிற மாதிரி காய்கறி ஃப்ரெஷ்ஷாக எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் எனக்கு தெரிஞ்சு கிடைச்சதே கிடையாது. நீங்கள் சந்தைக்கு போகிறீங்கன்னா வாரம் காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இறங்குன்றதை அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க அப்போ தான் அவங்களோட இடத்துலேருந்து பிடுங்கிட்டு வருவாங்க, விவசாய இடத்துலேருந்து, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னுடைய சேமிப்புன்னு நினச்சிக்கோங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது உண்டியல் சேமிப்பு. அடுத்து கொஞ்சம் என்னால் மாதம் ஒரு 1000 2000 சேமிக்க முடியும்னா நான் அதை அப்படியே போயிட்டு நகைச்சீட்டு கட்டுறேன். நான் தங்கமயிலில் தாங்க இப்போ போட்டுக்கிட்டுருக்கேன். அந்த சீட்டு வேணால் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். நான் எவ்வளோ கட்டியிருக்கேன், எவ்வளோ கிராம்ஸ் எடுத்தேன் அப்படின்றதெல்லாம் ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் போடுறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதெல்லாம் நல்ல பழக்கம். ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு இது சொல்லிக் கொடுக்குறோம்னா அது நல்ல விஷயமா மட்டும்தான் இருக்கணும், கெட்டது சொல்லிக் கொடுக்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும்.
நான் அடுத்த தடவை அந்த தங்கமயிலில் நான் எவ்வளோ கட்டுறேன், எவ்வளோ கிராம்ஸ் எடுத்தேன், என்ன டிசைனில் எடுத்திருக்கேன், அதெல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். தினம் சேமிங்க உண்டியலில். ஒரு ரூ. 10ன்ற மாதிரி கூட ஆரம்பிங்க. இப்போ பால் பாக்கெட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரூ. 3 மிச்சம் போதுன்னா அதை அப்படியே போட்டுருங்க. காய் வாங்க போகிறோம், ஒரு ரூ. 5 மிச்சம் போதுன்னா அப்படியே போட்டுருங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் விடும்போது ஸ்நாக்ஸ்க்கு எப்படி ஒரு ரூ. 10 எடுத்து போகிறோம்னா அது ஒரு ரூ. 2 மிச்சம் போதுன்னா அதை அப்படியே உண்டியலில் போடுங்க. அங்கங்கே விற்கிறத விட்டுட்டு ஒரு உண்டியலில் போட்டு சேமிக்க ஆரம்பித்தோம்னா அது ரொம்ப நல்ல பழக்கமாகவும் இருக்கும். அது நாளைக்கு ஒரு இன்வெஸ்டாகவும் நமக்கு அது இதாகும். சில்லறை சேமிப்பு தங்கம். நான் இப்போ சொன்னது தாங்க. உங்களால் ஒரு ரூ. 1000 முடியும்னா ரூ. 1000க்கு ஒரு நகை சீட்டு போடுங்க. ஒரு இப்போ நீங்கள் தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து அவங்க எப்படின்னா ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் டெய்லி ரூ. 50 ரூ. 100 ரூ. 30 அப்படி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் மாதம் மாதம் கட்டுறதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது. மாதம் ஒரு அமௌண்ட்டுன்னு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நீங்கள் கட்டுறதுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. இதே அந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா செய்கூலி சேதாரம் உண்டு. அதை மட்டும் எப்படின்னு கேட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ண செலவு பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடும். அதனால தான் சொல்கிறேன். சீட்டு, ஏல சீட்டு இல்லை சீட்டு இது மட்டும் நான் ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்சம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எத்தனை வருஷம் போடுறாங்கன்றத கொஞ்சம் பாருங்கள். அவங்க ஒரு 5 வருஷத்துக்கிட்ட அந்த ஏல சீட்லாம் போடுறாங்களான்னு பாருங்கள். அவங்க வரவு செலவு இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக இருக்கான்றதையும் பார்த்துட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்வேன்னா, சீட்டுன்றது குறைஞ்சது ரூ. 50லேருந்து ரூ. 1 அதிகபட்சமாக ரூ. 10 வரைக்குமே போடுறாங்க. அப்படின்றபோது வரவு செலவு அவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்கா, சொந்த வீட்டுக்காரங்களா, இன்றைக்கி வரைக்கும் வரவு செலவு கரெக்டாக எல்லாேருக்கும் போட்டிருக்கவங்ககிட்ட கேளுங்க, கொடுக்குறாங்களா, கரெக்டான டேட்டில் காசு வாங்குறாங்களான்றதெல்லாம் பார்த்துட்டு தான் சீட்டை பொறுத்த வரைக்கும் போடணும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா விசாரித்து போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நம்பிக்கையானவங்களாக இருந்தாங்கன்னா மட்டும் இந்த இதை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 கிராமாவது சேர்த்தே ஆகணுன்ற ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி தங்கத்தோட விலை 7000 போகுது. நமக்கு ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தையில இருக்காங்கன்னா குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 20லேருந்து 30 பவுன் நம்ம சேமிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படின்ற போதும் இப்போ 1 கிராமில் நம்ம ஆரம்பிக்கிற இந்த பழக்கம் நிச்சயமாக ஒரு வருஷத்துக்கு 1 பவுன்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல இது பண்ணும். சேமிக்கிற பழக்கத்தை அதிகமாகும். அதனால் சொல்கிறேன், அந்த மாதிரி கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு பழகிக்கோங்க.